ஷேய் பிரம்மா கிட்ட சூரியன் நீ 2 பேரும் கணக்கு அவர் கடவுள்கிட்ட கேட்கிய, கடவுளை பாக்கிய. முக்கால் சத்தியம் சூரியன் எல்லா இன்ஜினும் எரிச்சாச்சுப்பா. சூரியங்கிற கணக்கு நாக்கில் சென்னை மெட்ராஸ் டு டெல்லி வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் நாக்கில் அரசியல்வாதிக்கு நாக்கில் வந்துச்சுன்னா எரிச்சி சாம்பலாக்கிரு. குடும்பத்தை கண்ணீர் கூத்தலமாக விட்டுறாப்பா. முடிஞ்சு வச்சு கணக்கு முடிச்சிட்டான், எரிச்சாச்சு. அவன் இன்ஜினை எரிச்சாச்சு. இன்ஜின்லேருந்து அந்த நாக்கு வெளியே வரும், மூளை கண் நாக்கு வாய் வெளியே வரும். படைச்சாரு அந்த பாக்ஸை பூரா இப்போ அழிக்காரு. மானிட பேல அந்த பாக்ஸு உறுப்பு பூரா அப்படியே சிதற விடுதாரு. அந்த காய்ச்சல் விடுவார், அந்த ஏட்டில் பார்ப்பார், ஏடை பார்ப்பார், எல்லா கணக்கு வெளியே எடுக்கல. அப்படியே ஒன்று ஒன்றா உடையில மானிட பே உலருவான், தளருவான். ஆணும் பெண்ணும் தளர விட்டுருவார். சரியா? அதான் விமானத்து இன்ஜின் எரிச்சாச்சு, ட்ரெயின் இன்ஜினு எல்லாம் மோதும், அடி பயங்கரமாக நடக்கும். அப்போ தான் கடவுளை தேடுவான். கடவுள் ஒன்று இருக்கார். கடவுள் எங்கே இருக்காருன்னு நாக்கை அப்போ தான் வெளியே விடுவார். நாக்கை இழுத்து வெளியே விட்றா அப்படிம்பார் ஆணும் பெண்ணும். அப்போ தான் அரசியல்வாதியை கிடக்கிறவனை பூரா மொதுன்னு போய் அடிப்பான். சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன் அரசியல்வாதியை தூக்கி போட்டு அடிப்பான். நடு ரோட்டில் பிச்சு எறிவான். குடல் மண்டை சிதறம் போட்டாரா, அதுதான் கணக்கு. அது ஆக்ஷனில் தான் போகும். நீங்கள் நினைக்கியப்பா மானிட பே பூரா நீ நினைக்க அப்படியே சிதற விடுவார். மானிட பேல அப்படியே கடிக்க விடுவார். கடிக்க போட்டாரா, கடித்து அரசியல்வாதியாக ரோட்டில் அப்படியே பிச்சு எறிவான். பிச்சு எறிவான். கடவுள் உட்காந்துருக்காரா, எங்கிட்டாடா நீ விளையாடுதா அப்படின்னு. சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் கணக்கு வரும், வராதில் வரும், டெல்லியிலே வரும், உலக நாடே வரும். முக்கால் சாத்தியம் உலக நாடு அதை நெரிச்சிருவார். எனக்கு டெல்லி டு தமிழ்நாடு, டெல்லி தான் எனக்கு கணக்கு அப்படின்ட்டார். முக்கால் சாத்தியம் எல்லா இன்ஜினும் எரிச்சாச்சு. மானிட பே தின்னுட்டு கழிக்கானா அந்த இன்ஜினையும் எரிச்சாச்சுரா. உன் இன்ஜின் ஓடாது. திம்பா பெண்ணு திம்பா, என்ன இன்ஜினு சீரணி சத்தி ஆக மாட்டேங்கப்பா, சோடா குடிக்கவா, இஞ்சி திங்கவா, தின்னு கண்டாரா ஓலி மாலை தின்னு. அடுத்து ஆணு, என்னடா கட்டியாக இருக்குது, ஆடு மாடு கோழிப்பறையில் தின்னோம் நெஞ்சில் இறங்க மாட்டேங்கன்னு இவன் அப்படி ஓட்டுவான். சிரிக்கி மலை உன் இன்ஜினை எரிச்சாச்சுரா. ஆண் பெண்ணும் 3 அம்மமாரை போட்ட கணக்கு தப்பாதுரா. மானிட பேலை கொசு மாதிரி எல்லாம் காப்பாற்றுது. இப்போ எல்லாம் நீதிமன்றம் கோர்ட்டில் வெளியில் அவ்வளோ தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. காப்பாற்றுதாங்க. நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆண் பெண்ணும் வழக்கறிஞ வரைக்கும் காப்பாற்றியா செய்தியா, காப்பாற்று அப்படின்ட்டார். காப்பாற்று, நீ காப்பாற்றியா? தீப்பந்தம் வெளியே கிளம்புது. அவன் வீடு சின்னம்மா எரிஞ்சு கண்ணீர் கூத்தலுமா விடுவார். விட்டா பிறகு கடவுள் உட்காந்துருக்காரு. நாக்கை நம்ம வெளியே எடுப்போம். அப்போ தான் நாக்கை வெளியே எடுப்பிய. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. விபச்சாரி ஏகப்பட்டது நடக்கு. கண்ணா அங்கே உட்காந்து கைலாசத்தில் பார்க்கும். பூ 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 பெண்ணு ஆணும் சி வந்து கேட்க பாரப்பா. கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கேட்காமன்னு உட்காந்துட்டு தப்பு கணக்கு எடுத்து உள்ளே கொடுத்து ஆன்லைனில் ஏற்றி வச்சுருக்காரு. இவர் எல்லாம் பல யோசனை பார்ப்பார். கடவுளில் என்கிட்ட வாரானா வரலையா, என்ன என் பிள்ளைய அலைக்கழிக்கானா இல்லையா, என் பிள்ளை என்ன அலைக்கழிச்சதா, என் பிள்ளாடா. எங்கள் 3 பேர்த்துக்கும் எங்கள் பிள்ளை கண்ணீர் வடிக்கும். அங்கிட்டு போய் தான் அடிப்பான். கைலாத்தில் கண்ணீர் வடிக்க மாட்டான். என்ன காரணம்? இப்போத்தான் அவங்களே சந்தோஷமாக அந்த பூமியில் உட்காந்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல கண்ணீர் விடக்கூடாது. வெளியில் போய் ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில் விட்டு போகிறான். முட்டா பெய்யலாம். சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.